2025ல SIPல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த 7 ரூல்ஸ் தெரியாம SIPல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 7th ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கோல்ஸோட SIPல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் எஜுகேஷன், மேரேஜ் இந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி SIPல இன்வெஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் ரூல், SIPல லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த பிளான் ப்ராப்பரா இருக்கும். தேர்ட் ரூல், உங்க ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்மால் கேப் தீமேட்டிக் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த் ரூல், நீங்க கிளவரா யோசிச்சு மார்க்கெட் எப்போ டவுன் ஆகும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் மார்க்கெட் எப்போ அப் ஆகும் டவுன் ஆகும்னு யாராலையும் எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபிஃப்த் ரூல், ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருதுன்னு எக்ஸைட் ஆகாதீங்க. ரிட்டர்ன்ஸ் கம்மியா வருதுன்னு SIPயை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சிக்ஸ்த் ரூல், உங்க கோலை ஃபுல்லா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட SIPயை நீங்க ஸ்டாப் பண்ணலாம். அது வரைக்கும் அந்த SIPயை ஸ்டாப் பண்ணாதீங்க. செவன்த் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுன் ட்ரெண்ட், வாலட்டிலிட்டி மார்க்கெட் இதுல SIP இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுல அதிகமான யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.